ரெண்டு ஜெயிண்ட்டையும் அவர் எதிர்க்கல. நியாயமான விஷயம். இதெல்லாம் செய்யுங்கன்றார். அவ்வளோதான். ஸோ அது வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்சது. அந்த போல்டான ஒரு பேச்சு. ஏன்னா இஸ் அன் ஆக்டர். ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு நல்ல நல்ல என்ன சொல்லுவாங்க மகன், நல்ல ஒய்ஃபுக்கு ஒரு கணவன், அப்பா, நல்ல அப்பா. இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர் வழியே வராரு. எல்லாத்தையும் விட்டுட்டு. நம்ம அந்த 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுருவோம். அது ஈச் ஒன் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். நான் ஒன்று சொன்னேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது வேணாம். பட் இது வந்து ஒரு போல்டா வந்து அவர் வந்தது விஜய் சார் மட்டும்தான். எல்லாருக்குமே வாய்ஸ் அவுட் பண்றாங்க, வராங்க, போறாங்க. ஆனால் அதோட நின்றுடுது. கண்டினியூஸாக பண்ணாரு, தைரியமாக பண்ணாரு, உண்மையாக பண்ணாரு. அதனால தான் அவர் பின்னாடி இத்தனை பேர். எனக்கும் வந்து டக்குன்னு கனெக்ட் ஆனது அவர்கிட்ட தான். மற்ற எங்கேயுமே எனக்கு கனெக்ட் ஆகல. அதனால தான் இட் இஸ் டிவிகே மிஸ்டர் விஜய். அவ்வளோதான், சிம்பிள். நான் லீடர்னு சொல்றேன் அவரை. சூப்பர். நீங்க உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப பிடித்த நபர்னு நீங்க சொல்லிருந்தீங்க. பிடித்த நபர் இல்ல, எனக்கு அப்பா மாதிரி அவர். அதான் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு வார்த்தைன்ற சொன்னீங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேல சேராம ஒருவேளை டிஎம்கேல போய் சேர்ந்திருந்தாலோ இல்ல மற்ற கட்சியிலயோ போய் சேர்ந்திருந்தாலோ நீங்க டிவிகே சூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல அவரோட சான்ஸே இல்லை. ஒருவேளை அப்படிதான் கூட கேஎஸ் வாழ்த்திருப்பேனே தவிர, சார் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர, என்னோட இலக்கு வந்து டிவிகே தான்.